ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டங்கள், ஒரே தேர்வு. இது பேசிக்காவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே ஒரு எதிரான ஒரு விஷயமா நான் அதை பாக்குறேன். மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும். ஸ்டேட் சிலபஸ்ல படிச்சுட்டு NCERT சிலபஸ்ல தேர்வு வச்சா அது எப்படிங்க? சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா நீட் விலக்கு தான் இதுக்கு உடனடி தீர்வு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். நீட்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள், குறிப்பா கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றதுதான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை. இந்த நீட்டை பத்தி ஒரு பிரச்சனையா நான் பாக்குறது என்னன்னா, ஒன்னு இந்த நீட் இந்த மாநில உரிமைகளுக்கு எதிரானதா இருக்கு. நீங்க 1975க்கு முன்னாலே பாத்தீங்கன்னா இந்த கல்வி மாநில பட்டியல தான் இருந்துச்சு. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கு அப்புறம் அது பொது பட்டியல அது சேர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு முதல் பிரச்சனையா ஒன்னு ஸ்டார்ட் ஆச்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டங்கள், ஒரே தேர்வு. இது பேசிக்காவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே ஒரு எதிரான ஒரு விஷயமா நான் அதை பாக்குறேன். ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும். இது நான் மாநில உரிமைகளுக்காக மட்டுமே இதை நான் கேட்கல. நீங்க பாத்தீங்கன்னா அந்த கல்வி முறையில பல்வேறு கண்ணோட்டங்கள், பல்வேறு பார்வைகள், டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஒன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்கணும்ன்றதான் என்னுடைய பார்வை. டைவர்சிட்டி இஸ் a strength, it is not a weakness. பன்முகத்தன்மை அப்படிங்கிறது அது ஒரு பலமே தவிர பலவீனம்னு சொல்ல முடியாது. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மாநில மொழியில படிச்சுட்டு ஸ்டேட் சிலபஸ்ல படிச்சுட்டு NCERT சிலபஸ்ல தேர்வு வச்சா அது எப்படிங்க? கிராமப்புறத்துல இருக்கிற மாணவ மாணவிகள், அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு விஷயம்னு. மூணாவது நான் பாக்குற ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ போன மே மாசம் 5ஆம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு. அதுல சில குளறுபடிகள்லாம் நடந்ததா நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம், படிச்சோம் இல்லையா? அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த நீட் தேர்வுக்கு மேல இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில சுத்தமா போயிடுச்சு. நாடு அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கறத இந்த செய்திகள் மூலமா நாம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா நீட் விலக்கு தான் இதுக்கு உடனடி தீர்வு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இதுக்கு அந்த ஒன்றிய அரசு அந்த கால தாமதம்லாம் எதுவும் செய்யாம தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் இங்க நான் கேட்டுக்கிறேன். சரி, ஓகே, இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படின்னா, அந்த கல்வி பொது பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். ஒருவேளை அதுல ஏதாவது சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா ஒரு இடைக்கால தீர்வா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட், சிறப்பு பொது பட்டியல் அப்படின்னு ஒன்னு உருவாக்கி அதுல கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதுல சேர்க்கணும். இப்போ இருக்கிற அந்த பொது பட்டியல் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்க அந்த துறைகள்லாம் பாத்தீங்கன்னா மாநில அரசுகளுக்கு என்னதான் அதுல அதிகாரம் இருந்தாலும் அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அதனால மாநில அரசுகளுக்கு அந்த முழு சுதந்திரத்தை அது தரப்பட வேண்டும் அப்படின்றதான் இங்க என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள்.